ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பழமுதி நிலையம் தாங்க வந்திருக்கோம். பசங்களுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த கடைக்கு நாங்கள் இது தாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். யூஸ்வலி நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைங்கள்லாம் வாங்கிடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற ரேட்டை விட அங்கே எவ்வளோ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் ரேட் எல்லாமே ஹெவிங்க. ஓகே ஃபைன், வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆப்பிள் எடுத்தோங்க. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் ஒரு 6 பழம் ஒரு கிலோ அளவுக்கு நிற்கிற மாதிரி ஒரு 5-6 பழம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி எடுத்தோங்க. இந்த வெயிலுக்கு தர்பூசணி கொஞ்சம் இதமாக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது. அதனால் தர்பூசணியில் ஒரு 2 பழம் எடுத்துக்கிட்டோங்க. நிறைய வகை ஃப்ரூட்ஸ் இருந்தது. அதில் சில ஃப்ரூட்ஸ் டைம் எனக்கு தெரியவே இல்லைங்க. சரி, பட் பார்க்க ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருந்தது. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எடுத்திருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப இஷ்டம். அதனால் இவர் எங்கே போனாலும் எனக்காக ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ ஸ்ட்ராபெரி ஒன்று எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் அதுக்கு மேலே எதுவுமே எடுக்கலை. அதுவே பட்ஜெட் ஹெவியாக வந்துருச்சு. ஸோ மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள், கிவி இருந்தது, ஆரஞ்சு இருந்தது, ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த சைடு வாழைப்பழங்கள் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாகவும் இருந்தது, பழமாகவும் இருந்தது. பட் நாங்கள் எடுக்கலைங்க. எனக்கு வாடிக்கை எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க அள்ளி கொடுப்பாங்க. அதனால் நான் எப்போவுமே வாழைப்பழம் எந்த ஸ்டோர்லேயும் வாங்க மாட்டேங்க. ஸோ இதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம். திரும்பின உடனே என் பையனுக்கு கண்ணில் சாக்லேட் பட்டுருச்சுங்க. அவ்வளோதான், என் பையனும் பொண்ணும் சாக்லேட் வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி இருடா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வீடியோ மாதிரி பிடிச்சிட்டு இருந்தேங்க. நிறைய எல்லா பொருளும் ஜூஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த சம்மருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணுக்கு குளிர்ச்சியான மாம்பழமும் இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் காயாக தான் தெரிஞ்சுது. ஸ்வீட்னஸ் அந்தளவுக்கு இல்லை. பட் பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த சீசனில் மேங்கோ பிடிக்காதவங்க ரொம்ப ரேருங்க. நான் ஒரு தீவிரமான மேங்கோ ரசிகைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் டைம்ஸில் ஜூஸும் சரி, நாங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்படி திரும்பினதுமே கண்ணில் ஃப்ரிட்ஜ் பட்டுருச்சுங்க. என் பசங்களுக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன் ஓரளவுக்கு சின்னதாக தான் எடுக்கணும்னு சொன்னதால் இந்த அளவுக்கு ஒரு 2 சாக்லேட் எடுத்துக்கிட்டாங்க 2 பேருமே. அங்கே எடுத்த கையோட அங்கேருந்து நேராக பில் போட போயிட்டாங்க. ஸோ நானும் ஃப்ரிட்ஜை மூடிட்டு அங்கேருந்து பில் போட போயிட்டேங்க. ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே அதிகமாக எடுக்கலை. ஜஸ்ட் தர்பூசணியும் ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் தாங்க எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து பில் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு புதுசாக ஒரு கடைக்கு என்ட்ரு ஆகும்போது என் பசங்க எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்கன்றதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு தர்பூசணி ரொம்ப நிறையவே இருந்ததுங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 27 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்சனலாக கொஞ்சம் காயாகவே பட்டுச்சுங்க. அதனால் நான் மேங்கோஸ் எதுவுமே வாங்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஷாப்பிங் முடித்த கையோட நேராக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.